அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் விண்டோஸ் 11, அதாவது விண்டோஸ் 11 இப்பொழுது அனைவரும் கணினிகளில் நிறுவிக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு ஈஸியாக நிறுவக்கூடிய மாதிரி உள்ளது. சிலருக்கு சிலருடைய கணினிகள் இந்த விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் பண்ணாமலும் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த உங்களுடைய கணினி அல்லது லேப்டாப் இந்த விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா, அதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது விண்டோஸ் பிசி ஹெல்த் செக்ன்ற ஆப்ஸ் மூலம் நம்ம இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை செக் பண்ணி பார்த்த பிறகு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் செய்கிறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்றதை பற்றி நான் உங்களுக்கு பதிவிடுவேன். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா பழமையாக விண்டோஸ் 10 விட கொஞ்சம் என்னென்னு சொன்னால் டிரான்ஸ்பரன்ஸ் டிஸ்பிளேயை, அதாவது இன்டர்ஃபேஸை மெருகூட்டியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கு இதில் ஸ்பெஷலாக நம்ம அந்த மினிமைஸ் பண்ணுற விண்டோக்களை பல வகையில் மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்ஃபிகரேஷன் என்னென்ன தேவைன்னு சொன்னால் இதுக்கு இதுக்குரிய சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட், ஹார்ட்வேர் ரிக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரேம் 4GB ரேம் தேவை. அதே போல் ஸ்டோரேஜ் 64GB அதை விட கூட தேவைப்படும். இந்த இது இருக்குன்னா அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 இன்ச்சுக்கு மேற்பட்ட டிவைஸ்களுக்கு தான் அதை போட முடியும். சரிதானே? சரி, இப்போ இந்த ஆப்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குரிய டவுன்லோட் லிங்க் கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் கிளிக் செய்வதன் மூலம் நார்மலாகவே உங்களோட பிசியில் இது டவுன்லோட் ஆகின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கே தெரியும் டவுன்லோட் ஃபோல்டருக்கு இருக்கும். அதை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் பாருங்கள். இன்ஸ்டால் செய்கிறேன், ரன். கிளிக் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, இன்ஸ்டால். நீங்கள் விண்டோஸ் 11 நிறுவனத்துக்கு முன்னால் இந்த ஆப்ஸை போட்டு உங்களுடைய பிசியை ஒரு தரம் டெஸ்ட் பண்ணிட்டு போட்டால் உங்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணுவோம். சரி, இதே போல் விண்டோ உங்களுக்கு வந்திருக்கு. பாவம் செக் பண்ணுறோம். இப்போ செக்னா சரி, இதே போல் உங்களுக்கு விண்டோ அதுக்குரிய ரிப்ளே இப்படி தரும் உங்களுக்கு. சரி, கிளிக் பண்ணி பார்ப்போம்.
சார் இதில் வர மெசேஜை வச்சு நீங்கள் உங்களுடைய பிசி வந்து விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் டிசைட் பண்ணலாம் வந்து சில டைமில் மைக்ரோசாஃப்டால் அறிவிக்கப்பட்ட சிஸ்டம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் இருந்தும் இப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதுக்கு வந்து உங்களுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு பூட்டிங் ஆப்ஷனில் வந்து பயோஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் செய்துட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.